ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி 2024 முதல்ல டிஎன்செட் எக்ஸாம் வருமா அல்லது பிஜிடிஆர்பி எக்ஸாம் முதல்ல வருமா அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல பிஜிடிஆர்பி இருக்குமா, டிஎன்செட் இருக்குமா அப்படிங்கிறத விஷயமாக தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யங்ஸ்டர்ஸ்க்கு, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் எப்படியாவது யங்ஸ்டர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு சைடில் கொஞ்சம் மூவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அல்டிமேட் எய்மாக இருக்குது. அதனால் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப இப்போ ப்ரெசண்ட்டாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு, யூஜி படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு, பிஜி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய ஓவியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸு எல்லாமே கொடுத்துருக்கேன். தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாமே இருக்கும். டிஎன்பிஎஸ்சி, ஏஎஸ்ஐக்கும், யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, சிஎஸ்சிஆர் நெட்டு எல்லாருக்குமே ப்ரிஸ்கிரைப்டு புக்கு, சிலபஸ்ஸு எல்லாமே கொடுத்து வச்சுருக்கேன். அது உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. டிஎன்செட் 2024 எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரலாக சொல்லிட்டு இருக்காங்க. எதனால சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த எக்ஸாம் நடத்துறதுக்கான டெண்டரை பேப்பரில் கொடுத்த நியூஸ் நல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு. அதை வச்சு இந்த தடவை டிஎன்செட் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியிலேருந்து நடத்த போகிறாங்க, எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பேப்பர் கட்டிங் எல்லாமே மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனாலும் என்னுடைய வியூ என்ன அப்படின்னா, as soon as possible எலெக்ஷன் அறிவிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எலெக்ஷன் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னால் டிஎன்செட் நோட்டிஃபிகேஷன் வந்துருமா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை எலெக்ஷன் அறிவிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதுக்கு பிறகு ஒரு புதுசாக ஒரு எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் விடுறது கஷ்டம். அப்போ எலெக்ஷன் கமிஷன்கிட்ட பர்மிஷன் வாங்கினா தான் நோட்டிஃபிகேஷன் விட முடியும். அப்போ எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு பர்மிஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதுனால என்னுடைய கெஸ் என்ன அப்படின்னா, ஜூன்ல டிஎன்செட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜூன்ல நோட்டிஃபிகேஷன் ஜூலை ஒரு மாசம் 1.5 மாசம் டைம் இருக்கும். ஆகஸ்ட்ல எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆகஸ்ட்ல நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 months கேப்ல நடக்கும். ஒருவேளை டிஎன்செட் கொஞ்சம் டிலே ஆனால் கூட கிட்டத்தட்ட 2 ஒன்று போல் எக்ஸாம் வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஒன்று போல் வருமா அப்படின்னு கேட்டால் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது எம்எஸ் யூனிவர்சிட்டி நடத்த போகிறாங்க, இது டிஆர்பி நடத்த போகிறாங்க. இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட். இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எக்ஸாம் தான் மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட். பட் சிலபஸ் ஆல்மோஸ்ட் நிறையா யூனிட்ஸ் சேமாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்கள்கிட்ட என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, அல்ஜிப்ரா, போத் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் லீனியர் அனாலிசிஸ், both real and complex. Algebra இதில் abstract and real, இதில் abstract and linear algebra, analysisல real and complex analysis. இது போக ODE, PDE, statistics இதெல்லாம் நீங்கள் எப்பவுமே படித்து ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம் வந்தாலும் சின்ன யூனிட்ஸ் தான் மாற்றம் இருக்கும். மீதி உள்ள யூனிட்ஸை மட்டும் படித்து நம்ம என்ன செய்திடலாம், ஈஸியாக எக்ஸாமை ஃபேஸ் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் டிஎன்செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஒருவேளை உங்ககிட்ட பிஎட் இருக்குது அப்படின்னா டிஎன்செட்டையும் சேர்த்தே அப்ளை பண்ணுங்கள். டிஎன்செட் அப்ளை பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அது குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் தான். அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் எக்ஸாம். நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நாளைக்கு ஒரு ஸ்கூலில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கங்கிற சுச்சுவேஷன் இருந்ததுன்னா, காலேஜ் ப்ரொஃபஸராக வேலைக்கு போயிட்டிங்கன்னா அந்தளவுக்கு டார்ச்சர் இருக்காது. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்னாலே பெரிய அளவு டார்ச்சர் ஸ்கூல் அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் டிஎன்செட், பிஜிடிஆர்பி ரெண்டுத்துக்குமே சேர்த்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸு. இப்போவே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த யூனிட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஆனாலும் சப்ஜெக்டை இன்டெப்த்தாக வாசிக்க கற்றுக்கோங்க.
கான்செப்ட்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கும். நல்லா வாசிங்க, நிறைய சப்ஜெக்டை இன்டெப்த்தாக வாசிங்க. டிஎன் செட் வந்து ஒருவேளை மார்ச்சில் வந்துருச்சுன்னா லக்கு தான். ஏன்னா நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஏப்ரல் மேலே வெக்கேஷன் இருக்கும். நம்ம என்ன செய்திடலாம், இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதனால் வரக்கூடிய 2 மாதம் லீவை வீணாக்கிடாதீங்க. ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் என்னென்ன எக்ஸாமுக்கு எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், உங்களுடைய விடுமுறை நாட்கள் அதாவது வெக்கேஷனை நீங்கள் எந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் சொல்கிறேன். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள். டிஎன் செட் பிஜி டிஆர்பி ரெண்டுக்குமே ஆன்லைன் மோடில் கிளாஸ் இருக்குது. 5000 ப்ளஸ் எம்சிக்யூஸை ஷார்ட்கட்டில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அது போக 40 டெஸ்ட் வைப்பேன். டெஸ்ட் எல்லாத்துக்குமே டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் கொடுப்பேன். எல்லாம் அது போக நம்மளுடைய ஓவியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு நிறையா ப்ரிஸ்கிரைப் டெக்ஸ்ட் இருக்கும். டெக்ஸ்ட் வாசிக்க பழகுங்க, அது ரொம்ப முக்கியம். டெக்ஸ்ட் வாசிக்க பழகி சப்ஜெக்டை இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய வீடியோஸ் லெக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சப்ஜெக்டை இன்டெப்த்தாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பேன். நான் முயற்சி பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே சப்ஜெக்டை இன் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிடுவேன். அப்படி இன் டீட்டெயில்டாக சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக என்ன செய்ய முடியும், கிளியர் பண்ண முடியும். அதனால் கிளாஸஸ் இப்போது எக்ஸாம் இப்போ என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. லாங் டேர்ம் படிக்கிறவங்க மட்டும் தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க. இதுவே டூ லேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போவே இருந்து ப்ரிப்ரேஷன் ஆரம்பிங்க. நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கு என்ன உண்டு அப்படின்னு பாருங்கள். அதாவது ஒரு லாங் டேர்மாக ப்ரிப்பேர் பண்ணும்போது சப்ஜெக்டை வந்து ரிப்பீட்டடாக படிக்கும்போது தான் நம்மளுக்கு சப்ஜெக்ட் ஃபெமிலியர் ஆகும். எனக்கு சப்ஜெக்ட் நல்லா தெரியுதுன்னா நான் 25 வருஷமாக சப்ஜெக்டோடு இருக்கேன். அதனால் எனக்கு சப்ஜெக்டில் ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்குது. அந்த ஃபெமிலியாரிட்டி உங்களுக்கு வரணும்னா திரும்ப 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 சப்ஜெக்டை 2 தடவை 3 தடவை 4 தடவைன்னு வாசிக்கும் போது முதல் தடவை ஒரு 4 விஷயம் புரியும், அடுத்த தடவை 8 விஷயம் புரியும், அதுக்கு அடுத்த தடவை இன்னும் 10 விஷயம் புரியும். அந்த மாதிரி சப்ஜெக்டில் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இன்டெப்த்தாக சப்ஜெக்டை படித்தா மட்டும்தான் வந்து நம்ம என்ன செய்ய முடியும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு சப்ஜெக்டை அழகான முறையில் நம்மளால் கொண்டு போக முடியும். அப்படின்னா நம்மளுக்கு சப்ஜெக்ட் நல்ல ஃபெமிலியராக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறைக்கு நம்ம மேத்தமெட்டிக்ஸை எந்த லெவலில் கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது, நாம் எந்த லெவலில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. சரிதானா? அதனால் கிளாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்கள்.